சரவணன் வெளியே இருந்துட்டு உள்ளே ஓடி வராங்க. அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடி வரேன். இப்போ எதுக்கடா அப்பாவை கூப்பிட்றேன்னாங்க செந்தில் கேட்குறாங்க. அப்பா எங்கடான்னு சொல்லும்போது அவர் எங்கே இருப்பார், உள்ளே தான் இருப்பாருன்னு எங்கள் செந்தில் சொல்லிட்டு இருக்கும்போதே என்னாச்சுடா சரவணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளேருந்து கோமதியும் எங்கள் பாண்டியனும் வெளியே வராங்க. அப்பா இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிற அம்மா ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது யாருடா என்ன விஷயம், யார் அந்த தங்கமயிலுடைய அம்மாவா அப்படின்னு கேட்க அவங்களான் தான் நான் இதுக்குமா இங்கே வந்து அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல போகிறேன். நானே அவங்கள இங்கேருந்து வெளியே அனுப்பிட்டு தான் அதுக்கு பிறகு வந்து சொல்வேன். வந்திருக்கிறது அவங்க கிடையாது, வேறு யாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாருன்னா யாருன்னு அப்படின்னு அங்கே செந்திலையும் கேட்குறாங்க, கதிரையும் கேட்குறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு கார்த்திகேயனுடைய அம்மாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் ஏதோ எங்கள் அரசியை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் தப்பாக கேள்விப்பட்டு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக என் பையன் உங்கள் வீட்டு பொண்ணுக்கு இங்கே மருமகன் ஆகணுமா, இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகணுமான்னு கத்துறாங்க. அதான் நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நானும் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே கார்த்திகேயன் வெளியே வந்து அம்மா இப்போ எதுக்குமா இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தானே அரிசியை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் அரிசிக்கு இப்போ வரைக்கும் என்னை பிடிச்சதா பிடிக்கலையான்னு கூட தெரியலை. அவங்க அப்பா கிட்ட தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்புன்னு சொல்லிட்டான். நீங்கள் எதுக்குமா இப்போ வந்து இங்கே சத்தம் போட்டுட்டீங்கன்னு சொல்ல உனக்கு தெரியாதுடா. இந்த குடும்பத்தை பற்றியும் இந்த குடும்பத்தில் இருக்க இந்த பொண்ணை பற்றியும் எல்லாத்தையும் வெளியே 4 பேர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பேசி தான் நான் கேள்விப்பட்டு தான் நான் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லும்போது அம்மா நீங்கள் கேள்விப்பட்டது எதுவுமே இங்கே உண்மை கிடையாது, எல்லாமே போய் இது எல்லாத்துக்கும் காரணம் எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க தான் சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்லும்போது அதுக்குள்ளே இங்கே உள்ளேருந்து பாண்டியன் வெளியே வந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே பாண்டியன் வெளியே வரேன். ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், அம்மா ஏதோ தெரியாமல் வந்து சத்தம் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது வேணாம் தம்பி, இதுக்கு மேலே நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். எப்போ உங்கள் வீட்டு ஆளுங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று என் பொண்ணை பற்றி என் குடும்பத்தை பற்றி எப்போ தப்பாக பேசினாங்களோ அப்போவே முடிஞ்சு போச்சு. நீயும் படித்த பையனா நல்ல பையனாக இருக்கியே, நேரடியாக என்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன்னு தான் நானும் வந்துட்டு அமைதியாக இருந்தேன். அதுக்காக தான் உன்னை பற்றி விசாரிக்கணும்னு நானும் ஊருக்குள்ளே விசாரிக்க சொன்னேன். மற்றபடி இப்போ என் பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறவங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம். அதனால் இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க தம்பி அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க கார்த்திகேயனுடைய அம்மாவை முகத்தை கூட பார்க்காம எங்கள் கார்த்திகேயனை பார்த்தே கோபமாக கத்தவும் செய்கிறாங்க. என் பொண்ணை பற்றி நீங்கள் பேசினது போதும், இங்கே வந்து கத்துனது போதும். என் பொண்ணுக்குன்னு எங்கேயாவது நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா என் பொண்ணை நான் கட்டி கொடுத்துக்கிறேன். இல்லையா என் பொண்ணு என் வீட்டோடையே சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அங்கே பாண்டியன் சொல்லும்போது ஏங்க நீங்கள் அப்படின்னு அங்கே கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே கார்த்திகேயனுடைய அம்மா டே தம்பி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பாண்டியன் அவங்க முகத்தை ஏறெடுத்து பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்க அம்மா அப்போ தான் சொல்கிறாங்க, டேய் தம்பி என்ன ஞாபகம் இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே பாண்டியன் பக்கத்தில் வரேன். அப்போ தான் பாண்டியன் வந்துட்டு யோசித்து பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எங்கள் கிட்டே போகிறாங்க. என்னங்க உங்களுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இங்கே பசங்க எல்லாருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, கார்த்திகேயனாக இருக்கட்டும் அவங்க சரவணனாக இருக்கட்டும். அப்போ தான் டேய் தம்பி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் அடிச்சிடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி கண்கலங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்கலங்குறாங்க. கோமதி இது என் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் குடும்பம் கிடச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் அழுகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அங்கே பாண்டியனை பார்த்து கோமதி கேட்க என் சின்ன வயசுலேயே என் குடும்பத்தை தொலைச்சிருக்குன்னு சொன்னால இப்போ வரைக்கும் என் குடும்பம் எங்கே இருக்குன்னு தெரியலை, என் குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியாமல் என் ஒன்று விட்ட அக்கா அவங்க சொல்லி தானே நாம் குலதெய்வ கோவிலுக்கு போனோம். அப்படி இருக்கும்போது என் அக்காவை நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். இத்தனை வருஷம் கழித்து என் கூட பிறந்த அக்கா இவங்களை நான் பார்ப்பேன்னு கனவுல கூட காப்பா நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் அழுகிறாங்க. பாண்டியா இது உன் பொண்ணா, உன் பொண்ணு தான் உன் பொண்ணு மேலே தான் என் பையன் ஆசைப்பட்டானா, காலை எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவோடைய எதிர்ப்பை மீறி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனேன். உன்னைய கூட நான் விட்டுட்டு தாண்டா போனேன். இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட உன்னை வந்து பார்க்கணுன்னு நான் யோசிச்சிருக்கேன். எத்தனை தடவை ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, உனக்கு ஒரு தடவை கூட தோணவே இல்லைன்னு சொல்லும்போது ஏங்கா என்னை எப்பயே விட்டுட்டு போன நீ, அதுக்கு பிறகு எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு எதுவுமே தெரியலை. சின்ன வயசாக இருந்த நானும் எங்கே கண்டு எப்படிக்கா தேடி வர்றது, அப்படியே காலமும் ஓடிருச்சுன்னு சொல்ல உள்ளே வாக்கா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்திகேயனை வந்து உட்காராங்க. நீ உன் பிள்ளைய ரொம்ப பொறுப்பா நல்ல அன்பா ரொம்ப அக்கறையாக வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அரிசியை பற்றி அரசல் புரசலாக வெளியே பேசினதை கேள்விப்பட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரி விடுக்கா அதெல்லாம் விடுன்னு சொல்லும்போது முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் கோமதி சாப்பாடு கொடுக்குறாங்க. உன் குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவும் அன்பாகவும் இருக்கீங்க, பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாகவும் இருக்கு. நிச்சயமாக உன் பொண்ணு மேலே எந்த தப்பு
இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிட்ட சொல்லவும் செய்கிறாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே நாம் நிச்சயத்தையும் வச்சுக்கலாம். வீட்டில் என் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறேன், உன்னை பற்றி பேசாத நாளையில் அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னா அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் கிளம்பட்டுமான்னு சொல்லும்போது, அக்கா இன்னும் கொஞ்ச நேரம் எந்திரிட்டு போகலாமேன்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க அக்காவும் இன்னும் எத்தனை நாள் இருக்குது, நிச்சயமாக ஒரு நல்ல நாள் பார்த்து நான் என் மருமகளை இங்கே வீட்டுக்கே பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லும்போது, கார்த்திகேயன் அங்கே நிற்கிற அரசியை பார்த்து சிரித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்யும். தனக்கு தான் குடும்பம் கிடைச்ச சந்தோஷம் இங்கே பாண்டியனுக்கு இருக்க தான் செய்யுது.